பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிற்க சொல்கிறாங்க. சூப்பர் வியூ போட்டேன். வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் 29 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கொடைக்கானல். இங்கே 31 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்குது. இப்போதான் கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருக்குது. இப்போதான் கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருக்கு ரோடு. இவ்வளோ நேரம் பிளெயினாகவே வந்து பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா கோயில், பழனி கோயில் தெரியுமா? இதுக்கு மேலே ஏறிட்டேன். எனக்கு ஏறின மாதிரியே தெரியல. 1.5 மணி நேரத்தில் பாதி ஏறிட்டேன். சரிங்க, பெட்ரோலுக்கு வெறும் என் வண்டிக்கு வெறும் 200 கேத்துனேன். வரப்ப நான் இன்னும் நிற்குமானே தெரியாமல இன்டர்நெட் எடுத்துக்கிட்டே கிடந்தேன். என்ன கமல் 8 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 8 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நீ 22 கிலோமீட்டர் இருக்கா? ஓகே கமல். மாறி மாறி ஓட்டுனது கரெக்டா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. வைசரை க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுது. ஸோ வைசரை க்ளோஸ் பண்ண முடியல. வின்ஐஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேட் ஆகிடுச்சு. அதான் ரொம்ப தூரம் நான் விலாகியே பண்ணல. இப்போ தான் ரொம்ப தூரம் கழிச்சு கேமரா ஆன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பெருசாக பேசியிருக்க மாட்டேன். இந்த பாட்டில் போன பாட்டில் வளன்னு பேசியிருப்பேன். இந்த பாட்டில் சுத்தமாக பேசியிருக்க மாட்டேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இன்னும் 9.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொடைக்கானலுக்கு. RC 125, RR 310, கிளாசிக் 350. அப்பா மங்கி பாய்ஸ் இருக்காங்க. முன்னாடி ஒரு RS 200 போகுது. என்னடா இவன் இப்படி பேசுகிற, என்னென்னமோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க. என்ன பேசுன்னு தெரியல. அதை ஏதாச்சும் சும்மா அதான் போகிற வர பைக் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சாமி. சரி கமல், சின்ன சின்ன மேலாட்டு இருக்குன்னு விட்டுட்டேன் கமல். பின்னாடி ரொம்ப குதிக்குதா? ரொம்ப வலிக்குது. ரொம்ப போர் அடிக்குதா கமல்? பேசாமே வரணும். சாரி கமல். என்ன கமல் என்ன மாதிரியே பேசுற? அது அப்படியே பார்த்தனா 20 கிலோமீட்டர்ஸ்னே வந்துச்சா. கொஞ்சம் லேட் ஆயிருமோன்னு பயந்துட்டேன். அதான் பேசாம ஃபுல்லாக ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கூட நம்ம போகலாம். என்ன லேக்கை சும்மா பார்த்துட்டு கூட அப்படியே இறங்கிடலாம். பூம்பாறை போயிட்டு வந்துடலாமே. ஏன் எனக்கு நான் பூம்பாறையை பார்த்ததே இல்லை. ஒரு வழியாக மேலே கொடைக்கானல் வந்துட்டோம். மணி 12 ஆச்சு. 2 ஸ்பாட் மட்டும் பார்த்து ரிட்டர்ன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். லேட் ஆச்சு நிஜமாக. இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும், இருட்டிடும். அதான்
அதனால் இந்த பாட்டில் வந்து இந்த 2 ஸ்பாட் பார்க்குற வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போயிட்டுருலாம். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பில்லர் ராக் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ லேக் கிட்டருக்கோம், பட் நாங்கள் லேக் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் போகலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே மேப்ஸில் போட்டுக்கலாம். அப்பர் லேக் வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். இங்கே கேமராவில் இப்போ டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். டால்ஃபின் ஹவுஸ் முடிச்சுட்டு மோஸ்ட்டாக கீழே இறங்கிடுவோம் தான் நினைக்கிறேன். இந்த பார்க்கில் பெருசாக இருக்காது. மாம்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்ஸ் மாம்ஸு நம்மளை ஏதோ கொடைக்கானலுக்குள்ளே சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், இங்கே முட்டு சந்தில் கொண்டு டெட் எண்டில் நிறுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாச்சும் ஏதோ பொந்துக்குள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே பூந்து போக சொல்ல போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸை நம்பி ஏதோ சந்துக்குள்ளே வந்து அங்கே போய் பார்த்தா அங்கே ரோடு வேலை நடக்குது, வண்டி போகாதுன்ட்டாங்க. ஸோ டால்ஃபின் ஹவுஸ் போகிறது கேன்சல் ஆகிடுச்சு. கொடைக்கானலுக்கு 1 டே பிளான் போட்டு வந்தது வேஸ்ட்டு தாங்க. ஒன்றுமே பார்க்க முடியல. வீட்டுக்கு இது வீட்டுக்கு போகணுங்கிற அந்த லேட்டாகிருங்கிற டென்ஷனில் நம்மளால் சரியாகவே பார்க்க முடியும். சரி விடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் லேக் போகிறோம். லேக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போடாங்கிறது தான் பிளான். நிறுத்துட்டா இப்போ ஃபாக் வருதுங்க. தெரியுது பாரு கண்ணில். அதான் அங்கே வாங்க கட் பண்ணி அங்கே டேரெக்டாக அங்கே வரலான்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்குது. கூகுள் மேப்ஸ் நம்மளை எங்கேயோ சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் வந்துட்டோம். அடுத்து அப்படியே கிளம்பிட வேண்டியதான். கீழே இறங்குறத கொஞ்சம் இந்த வீடியோவிலே லாக் பண்ணிடுறேன், இதுலேயே பண்ண ட்ரை பண்ணுறேன். இறங்கினதுக்கப்புறம் வேணால் அடுத்த பார்ட்டு போய்ப்போம். ஏன்னா இந்த பார்ட்டு ரொம்ப சப்பையாக இருக்கும். ஒரு கண்டென்ட்டும் இல்லை இந்த பார்ட்டில். நான் இறங்குறது தனியாக தான் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஒரு கண்டென்ட்டும் இல்லாத காரணத்தினால் இறங்குறத இதுலேயே பண்ணி விட்டு கீழே இறங்கி போகிறத வேணால் இன்னொரு பார்ட்டாக போடுவோம். எனக்கே போர் அடிக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துப்போம். எல்லாம் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க, பார்ப்போம். கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பேட்ரி வேறு சேஞ்ச் பண்ணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்டு சேஞ்சு பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் பாருங்கள் நம்ம சின்ட்டா எப்படி நிற்கிறான்னு. வாங்க வண்டி ஓட்டிக்கிட்டே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப வீட்டுக்கு மழை வேறு வந்துச்சு. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. பட் மழை வந்தால் கோபுரோ கழட்டி உள்ளே வைக்கணும். விடுங்க, நான் கோபுரோவுக்கு மழை அதிகமாக வருது, நான் கோபுரோ கழட்டி உள்ளே வச்சுறேன். நான் மழை நின்றுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக கீழேருந்து இறங்கிட்டு பாதி இறங்கிட்டோம். மழை பெய்யுதுன்னு கோபுரோ கழட்டி வச்சிட்டேன். இப்போ பாதி நான் கொஞ்சம் இவ்வளோ பாதி இறங்கிட்டு நான் இவ்வளோ நேரம் பெரிய நேரத்தான் உட்காந்துக்கிட்டு வந்தேன். அதனால் எந்த விலாகும் பண்ணலை. இப்போ தான் பேட்ரி சேஞ்ச் பண்ணி கோபுரோவை போட்டேன். இப்போ இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பழனிக்கு. நம்ம வீட்டுக்கு இன்னும் 142 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது நான் பழனி போனதுக்கப்புறம் இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். வாங்கப்பா. அப்படியே கமல் பயந்துட்டாப்புல. அது ரொம்ப நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு கமல்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் பில்லியனாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல் எனர்ஜியோடு எடுத்தோமா. அதான் கொஞ்சம் ஆர்வ கலரில் என்னமோ பண்ணிட்டோம். கமல் பயந்துட்டாப்புல. இப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நார்மலாக ஓட்டுறோம். எச்சரிக்கை, ஹேர்பின் பெண்ட் அஹெட், கோ கேர்ஃபுல்லி.
எஸ்டி ஸ்க்ராம்லராக அட்வென்ச்சரான்னு தெரில, ஆனால் ஏதோ எனக்கு எத்தா போச்சு. ஹசார்டை போடுவோம் வாங்கினதுலேருந்து. என்னங்க ஹசார்டு வேலையே செய்யல. இப்போ வேலை செய்யுதுங்க ஹசார்டு. ஜாக்கெட்டுக்குள்ள ஏதோ கொசுவாட்டு போயிடுச்சுங்க, பிடிச்சி கடிச்சு வச்சிச்சு. பார்த்தா வாரமாக நிறுத்தி அதை வெளியே எடுத்து விட்டோம், பறந்து போயிடுச்சு. இப்போ கீழே வந்துட்டோங்க. இன்னும் பழனிக்கு ஒரு 25 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். சீக்கிரம் போயிடலாம். பழனியில் கமலை இறக்கி விட்டு அப்புறம் நம்ம வீட்டை நோக்கி பயணம் செல்ல வேண்டியதுதான். தாராபுரம் 61 கிலோமீட்டர்ஸ். இன்னும் நம்ம வீட்டுக்கு 131 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 2.25 மணி நேரத்தில் போயிடுவோன்னு கூகுள் மேப்ஸ் சொல்லுது. அவ்வளோதாங்க, கொடைக்கானல் இறங்கியாச்சு. நம்ம பழனியில் அப்புறம் அப்படியே நம்ம வச்சாங்க. இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரம் பிரியாணா போவேன். பழனி வரைக்கும், அப்புறம் பழனி தாண்டி